வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம காஞ்சனா ஏகப்பட்ட சதி திட்டத்தை போட்டு ஜூஸு சூப்பு அப்படி இப்படின்னு நம்ம அம்பிகாமாவுக்கு கலக்கி கொடுத்து எப்படியாவது அவளை மயக்கம் ஆக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் என் சம்மந்தி முறைக்கு அவள் நிற்க முடியாமல் ஆக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாங்க நம்ம மகா. இதை பார்த்த உடனே சும்மா கடுப்பான நம்ம காஞ்சனா அடுத்தது இனி யாரையும் நம்பி பிரோஜனம் இல்லை, நேரடியாக அம்பிகாவை பிடிச்சி வெளுத்து வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு அம்பிகாவை பிடிக்கிறாங்க. என்னடி நினச்சிட்ட, என் சம்மந்தி முறைக்கு நிற்கலான்னு பார்த்துக்கிட்டியா, நீ இங்கே நிகழ்ச்சியில் பங்கேற்கவே கூடாதுன்னு நான் நினச்சா நீ இப்படி நிற்கிற அப்படின்னு உனக்கு எதிராக எவ்வளவோ உன்னை மயக்கம் ஆக்கணும்னு ட்ரை பண்ணேன்டி, எல்லாமே முறியடிச்சிட்ட அந்த மகா. அவள் இருக்க தைரியத்தில் தானே நீ இருக்க. நீ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கும்னா நீ நிற்கக்கூடாது. உன் பையன் என் பையனு என் மகளுக்கு நிச்சயதார்த்த மோதிரம் போட இதை நீ பார்க்கக்கூடாது, அப்போ தான் இது நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட சதி திட்டத்தை அம்பிகாட்ட சொல்லி அம்பிகாவை அங்கேருந்து போக வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மயில் இதெல்லாம் பார்த்துட்டு கொந்தளிச்சு, இப்படி ஒரு கல்யாணம் தேவையா, திருவுக்கு ஏற்கனவே லட்சுமி கூட கல்யாணமே முடிஞ்சாச்சு, அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சாலே போதும், இப்படி காஞ்சனமா இந்த வீட்டுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு என்னென்ன சதி வேலை பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் தாங்கிக்கிட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட செயல். அதோட இது எவ்வளவோ பரவாயில்லை, இதை சொன்னால் மகா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், நான் தற்கொலை பண்ணிடுவேன், இந்த இது சேர்ந்தால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஒரு வழியாக நம்ம திருகிட்ட உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துட்டா. ஆனால் இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, இப்போவே திருகிட்ட காஞ்சனாவின் சதி செயலை சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனாவின் சதி செயலை சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவை பிடிச்சி இந்த நிகழ்ச்சியில் நீ நிற்கக்கூடாது, அப்போ தான் நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு மிரட்டுறா திருவு இந்த காஞ்சனா அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகா மயிலுக்கிட்ட இந்த ஜூஸ்காரியை விட்டு அம்பிகா அம்மாவை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் அவங்க உடல் நலத்துக்கு பாதிப்பு உண்டு பண்ணணும்னு நல்லாவே காஞ்சனா ட்ரை பண்ணால் அதெல்லாம் முறியடித்த பிறகு இப்போ நேரடியாக அம்பிகா அம்மாக்கிட்டே இப்படி சொல்லிட்டாளா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையும் நம்ம தெருவுக்கு தெரிய வருது. என்ன, அந்த உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் நடந்த அதே பிரச்சனை தான் மறுபடியும் இருக்குது, நீங்கள் எத்தனை வாட்டி இனி மன்னிப்பு கேட்டாலும் இந்த நிச்சயதார்த்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கோபத்தில் கொந்தளிச்சு இதோட நாங்கள் போயிடும், இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தேவையில்லை, எங்கள் அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு திரு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அம்பிகாமாவுக்கு பயங்கர சந்தோஷம். நான் நினச்சபடியே என் கணவரோட சட்டையை போட்டுட்டு என் பையன் நிச்சயதார்த்தத்தில் கலந்துக்கிட்டான், இதை பார்க்கவே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்க நேரம் தான் ஒரு பேரடி கணங்காக காஞ்சனா பார்க்குறாங்க. என்னது, இவளை நான் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு ஒரு சதி திட்டம் திட்டி ஜூஸு சூப்புனி கொண்டு கொடுத்தா எல்லாத்தையும் அந்த வேலைக்காரி மகா முறியடித்து இவள் கல் கணங்காக நிற்கிறா, இவள் என் சம்மந்தி முறைக்கு நிற்கக்கூடாது, எனக்கு அதை பார்க்கறதுக்கே கடுப்பாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கோபத்தின் உச்சியில் கொந்தளித்த நம்ம காஞ்சனா நீ யாரையும் நம்பி பிரோஜனம் இல்லை, நம்ம செயல் தான் அம்பிகாவுக்கு தெரியுமே, நேரடியாக அம்பிகாட்ட களத்தில் இறங்கிட வேண்டியதானே, அம்பிகாவை கடைக்கடையாக பிடிச்சி இழுத்து ரூமை கூட்டிகிட்டு இந்த பாரு, என்ன நினச்சிட்ட, நீ என் சம்மதி முறைக்கு எனக்கு யூக்கலாக நிற்கலான்னு நினச்சிட்டியா, என்னைக்குனாலும் உன் மேலே உள்ள நான் வச்சுருக்க வெறுப்போ பகையோ எதுனாலும் மாறவே மாறாது, அந்த அளவுக்கு எனக்கு உன் மேலே கோபம் இருக்குது, அதனால நான் இப்போ சொல்லுறேன், உன் பையன் என் பொண்ணுக்கு மோதிரம் என் பொண்ணுக்கு கையில் மோதிரம் போடணுன்னு நீ பார்க்கக்கூடாதுடி, அதை பார்த்தாலே எனக்கு வெப்ராலம் வந்துடும், ஏன்னா நீ எனக்கு செய்கிற துரோகம் அப்படி, அதனால நீ அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாது, நீ அப்போ தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுறாங்க. என்னடா இந்த காஞ்சனா நம்ம அம்மா கிட்ட எதையோ எது தெரிஞ்சு பேசினதுக்கணங்க இருக்குது அப்படின்னு மயில் மறைஞ்சு நின்று பார்த்து, எம்மா இப்படி ஒரு சதி செய்கிறா இந்த லட்சுமி பாவம், திரு ஏற்கனவே லட்சுமி கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் கணவன் மனைவி, அப்படி இருக்க நேரம் லட்சுமி நான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னு சொன்னால் உயிரோடையே இருக்க மாட்டேன், என்னை உயிரோடி பார்க்க முடியாதுன்னு என்னை மிரட்டி இந்த விஷயத்த திருகிட்ட சொல்ல வைக்க மாட்டேங்க, அப்படி இருக்க நேரம் இந்த காஞ்சனாமா திருந்த போகிறதே இல்லை, நம்ம அம்பிகாமாவை இப்படி ஒரு மிரட்டிட்டு போகிறாங்க, கடவுளே என்ன பண்ணலாம், ஆனால் இதை இப்படியே சும்மா விடக்கூடாது, பையனுக்கு நிச்சயதார்த்தத்தை தாய் பார்க்கக்கூடாதுன்னு தடுக்க இவளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு மயில அந்த இடத்துல கொந்தளிச்சுக்கிட்டு நம்ம மகாட்ட போகிறாங்க. மகா நான் உண்மையை சொல்லிடட்டா, இல்லாட்டினா இந்த
பாரு இந்த காஞ்சனா இப்போ அம்பிகாமா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடாதுன்னு ஒரு ரூமுக்குள்ளே வச்சு மிரட்டிட்டு போகிறா. நான் பார்த்துட்டு இருக்கேன், இதெல்லாம் என் கையை கட்டிட்டு உண்டை விட்டுக்கே இருண்டகம் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிற நேரம், ஆமாண்ணே இந்த காஞ்சனா ஏற்கனவே சதி செய்து ஒரு லேடியை விட்டு ஜூஸு சூப்புன்னு ஒரு மயக்க மருந்து கலக்கி அம்பிகாமாவை கவுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணால் எல்லாத்தையும் நான் முறியடித்து அவையில் காத்து விட்டேன். இப்போ நேரடியாக அம்பிகாமாட்டையே எடுத்தெறிஞ்சு அவள் பேச ஆரம்பிச்சிடால. இப்போ என்னடா பண்ணனே அப்படின்னு சொன்னாரா. எல்லாம் ஒன்னால தான், நீ தான் இந்த வீட்டு மருமகன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அம்பிகாமாவும் ஒன்று மக மாதிரி ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் எல்லாத்தோட கோபமும் கொஞ்ச நாளில் சரியாயிரும். அதுக்கு பிறகு இந்த திவ்யா எல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த காஞ்சனா வாலாட்டவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லினாரா. அடடா அண்ணே, திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க தான், காஞ்சனாமா எப்படி இருந்தாலும் சரிதான், ஆனால் திவ்யாக்கா நல்லவங்க, அவங்களுக்காக நம்ம வந்து இதை தாங்கி தானே தீரணும் அப்படின்னு சொல்லினாரா. ஆனால் அம்பிகாமா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அவங்க ஆசையை அவங்க கணவரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தன்னோட பையன் நிற்கிற பார்க்கணுன்னு தான் விரும்பாங்க. அப்படி இருக்க நேரம் இதை எப்படி நம்ம விட்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, இதை நீங்கள் திருக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம திருக்கிட்ட ஓடி போகிறாங்க. இந்த காஞ்சனா செய்த சதி அவளத்தையும் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாதுன்னு ஜூஸு சூப்பு எல்லாத்துலேயும் மயக்க பொருந்த கொடுத்து கொடுக்க பார்த்தாங்க. எல்லாத்தையும் மகா முறியடிச்சிட்டா. இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த உங்கள் அம்மா வந்து உன் கூட சம்மந்தி முறைக்கு அவருக்கு நீக்கலாக வந்து நிற்கிற இந்த காஞ்சனாவால் தாங்க முடியலை. இப்போ என்னென்னா அவள் கங்கணம் கட்டுனது, உங்கள் அம்மா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாது, உன் நிச்சயதார்த்தத்தை அவங்க நின்று பார்க்கக்கூடாதுன்னு நேரடியாக வந்து சொல்லிட்டா. இப்படியெல்லாம் செய்கிறா அப்படின்னு வந்து சொன்ன உடனே, யார் எனக்கு நிச்சயதார்த்தத்தை யார் பார்க்கக்கூடாதுன்னு இந்த காஞ்சனா சொல்லுறதுக்கு யார்? அவளோட பொண்ணை நான் நிச்சயதார்த்தம் பண்ணினாலே தான் இதெல்லாம் நடக்கும், இந்த நிச்சயதார்த்தமே தேவையில்லை அப்படின்னு வந்து கோபத்தோட கொந்தளிச்சு நேரடியாக அத்தை அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. காஞ்சனா, என்ன திரு எதுக்காக இப்படி கோபமாக நிற்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னத்தை உங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிறீங்க? எங்கள் அம்மாவும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாதுன்னு நீங்கள் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னீங்களா? அது வந்து திரு அப்படின்னு வந்து இழுக்கிறாங்க. என்ன வந்து போய் இந்த பாருங்க, இந்த நிச்சயதார்த்தமே தேவையில்லை, எனக்கு எங்கள் அம்மாவோட சந்தோஷத்தை மீறி என் சந்தோஷம் எனக்கு பெருசு இல்லை. உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவதை வந்து தடுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மாவை பழிவாங்கதாட்டு உள்ள திட்டத்தை எல்லாம் விட்டுருங்கன்னு அந்த உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியிலே சொன்னேனே. அதுக்கு பிறகு நீங்கள் திருந்தலையா? நீங்கள் திருந்த போகிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த நிச்சயதார்த்தமே வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து ஒரு அதிரடி முடிவெடுக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கௌதம் அனுப்புன ஆள் ஒரு ரூமுக்குள்ளே கிடந்து, அடடா இங்கே டவரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல, நான் உள்ளுக்க கிடந்து தவிக்கத வெளியே சொல்லவும் முடியலை. இப்போ பார்த்தோன்னா இப்போ நான் சொன்ன டார்கெட்டை முடிக்கிறதுக்குள்ள நேரமும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண, இந்த நேரம் திருவோட நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு போயிருமே, என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அறக்க பறக்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கதவை திறக்க வழி இல்லை. அதே நேரத்தில் நம்ம கௌதமும் கவிதாவும் நீங்கள் அனுப்புகிற ஆள் எங்கே போனானே தெரியல, அவன் வந்து துப்பாக்கி சூட்டை நடத்தி திருவோட சாவு நடக்கும்னு பார்த்தா இங்கே அதுவும் காணலை அப்படின்னு வந்து அவங்க ஒரு பாடாட்டு வந்து அடித்து வந்து தலைப்பாடாக வந்து அடித்து என்ன ஆச்சு அவனுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்காங்கங்க.